நான் இந்த வீடியோவில் பார்க்குற இடம் தாய்லாந்தில் கிராபி மாகாணத்தில் உள்ள ஒரு மாங்க்ரோவ் பேக் வாட்டர் போட் ட்ரிப் தான் இது. இந்த போட் ட்ரிப் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ட்ரிப்பு. அவங்க சார்ஜ் பண்ணுறது பெர் ஹெட்டுன்னா நம்ம தனியாக போய் செப்பரேட்டாக லாங் டைல் போட் ரெண்ட்டுக்கு எடுத்தோன்னா 500 800 900 கேட்குறாங்க. இதுதான் லாங் டைல் போட்டு. இந்த போட்டில் நம்ம ஒரு குரூப்பாக இவங்களாம் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. அவங்க கூட தான் நம்ம பயணம் செய்ய போகிறோம். எனக்கு 100 பாத் தான் சிங்கிள்னால. இப்போ இந்த போட்டில் ஒரு 10 minutes ட்ராவல் பண்ணோன்னா அந்த ஹில்ஸுக்கு போகலாம். அந்த ஹில்ஸில் கேவ் இருக்குது, குகை. அதுதான் பார்க்க போகிறோம். இவங்க 6 பேர், நான் 7 பேர் மொத்தம் இந்த ட்ரிப்பில் நாங்கள் ஜாயின் பண்ணோம். இவங்கெல்லாம் ஃபேமிலியாக சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. இந்த ஹில்ஸில் தான் 2 ஹில்ஸ் இருக்குது, ஆனால் ஒரு ஹில்ஸுக்கு தான் இந்த ட்ரிப்பு. இதில் உள்ளே போயிட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். அவர் என்ன சொன்னார்னா, பெரிய குகை, 2ஆம் உலகப் போர் நடந்தப்போ உள்ளே கைதியெல்லாம் பிடிச்சி அடைச்சிருந்தாங்கலாம் கதை சொன்னார். அது உண்மையாக பொய்யான்னு தெரியலை. இது உள்ளே போனோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாறையெல்லாம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இதில் படிக்கட்டு கட்டி மேலேயும் மேலே இந்த படிக்கட்டு வழியாக மேலே போய் அதுக்கப்புறம் கீழே இறங்குற மாதிரி இருக்குன்னு சொன்னார். நான் இந்த படிக்கட்டு வழியாக ஏறி மேலே போய் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். இது படிக்கட்டு ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. ஆனால் அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மர படிக்கட்டு வச்சு அது ரொம்ப சின்னதாக ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் அந்த வே. நான் இது ரொம்ப சேஃபாக இருந்தது. உள்ளே போனோன்னா செம அமைதியாக இருக்குது. எந்த சவுண்டும் கிடையாது. நம்ம சின்ன சவுண்டு போட்டாலும் எக்கோ வரும். இந்த குகை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த தாய்லாந்தில் கிராபி மாகாணத்தில் நான் எடுக்கிற ஃபஸ்ட்டு வீடியோ இது. இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த இடம் கிராபி டவுன்லேயே இருக்குது. கிராபி டவுனில் பார்க்க வேண்டிய இடம்னா இந்த மாங்க்ரோவ் போட் ட்ரிப்பு பாருங்கள். இந்த உள்ளே எப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் தனியாக வந்தோன்னா பயமாக இருக்கிற மாதிரி. எலும்பு கூடெல்லாம் அவ்வளோ பெரிய மனுஷனோட எலும்பு கூடெல்லாம் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் அவ்வளோ பெரிய எலும்பு கூடு ஒன்று இருந்தது. அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய மனிதன்லாம் இருந்தாங்களாங்கிறது இந்த எலும்பு கூடெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த எலும்பு கூடு தான் நான் சொன்னது. நான் பாருங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன். இவ்வளோ உயரமான மனுஷன்லாம் வாழ்ந்துருந்தாங்கன்னா அப்போ பழைய காலத்து ராஜாக்கெல்லாம் வச்சுருந்த சாம்ராட் நைஃப்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய உயரமான ஆள் இதை யூஸ் பண்ண முடியும். இந்த குகையே பார்த்தீங்கன்னா செம பயங்கரமாக இருக்கும் உள்ள. ஆனால் இதில் இந்த படியெல்லாம் கட்டி நம்ம பயணம் செய்கிற மாதிரி உள்ளே நடந்து போகிறதுக்கு எதுவாக செஞ்சுருக்காங்க. ஏன்னா டூரிஸ்ட்டுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கிறதுக்காண்டி. இதுலேயே இந்த இடத்துல ஒரு வியூவுக்கு நம்ம கயிறு கட்டி அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப கொஞ்சம் டேஞ்சர்னால நான் போகலை. இந்த பாறையெல்லாம் பாருங்கள், 2 பாறைக்கும் கேப்பெல்லாம் இருக்குது, பாதியாக வெட்டின மாதிரி.
ஆனால் அந்த போர்டில் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரை பற்றி தான் போட்டிருக்கு. இது வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. இந்த கேவ்ஸ் வந்து ஃப்ரீ தான். ஆனால் அந்த போட்டுக்கு மட்டும்தான் நம்ம பே பண்ணணும். போட் வந்து நம்மளை இறக்கி விட்டுட்டு 1 hour உள்ளே நம்ம சுற்றி பார்த்துட்டு மீண்டும் அதே போட்டில் ஏறி நம்ம ஏறின இடத்துல போய் இறங்கிக்கலாம். அதுக்கு தனியாக வந்தோன்னா போட் வந்து 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 800, 1000 கூட கேட்பாங்க. ஆனால் நம்ம ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு 500, 600 சொல்லி நம்ம வரலாம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த கேவு. ஆனால் அந்த கேவில் என்னென்னா ரொம்ப திடீர்னு பள்ளமாக இருக்குது, திடீர்னு சமமாக இருக்கும், சர்க்கிளாக இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும், இல்லைன்னா வலிக்கிட்டு விழுந்துடணும். நான் ஜாக்கிரதையாக வரவங்க கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் மேலே வந்து பார்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் ரொம்ப சேஃப்டியாக இருங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் அங்கே கல் பாறையாக இருக்குது. இந்த படி தான் நான் சொன்னது, அந்த மரக்கட்டை மாதிரி நம்ம மர ஏணி வச்சு இந்த ஓட்டை வழியாக மேலே ஏறலாம். ஆனால் ரொம்ப சின்ன ஓட்டையாக இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்கும். அதனால நான் அந்த பக்கமாக வரல. அப்படியே பார்த்துட்டு நம்ம வெளில வந்தோம்னா அடுத்த ஒரு குகை. இந்த குகை வந்து உள்ளே போகிறதுக்கெல்லாம் வழியெல்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் நம்மளா அந்த கால் தடம் வழியாக நம்ம ஏறி போகணும். இவங்க 2 பேர் வந்தாங்க. இவங்கள்ட்ட உள்ள எப்படி வியூ இருக்குன்னா அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். இதுக்கு எந்த பாதையெல்லாம் இல்லை. இப்போ நம்ம இதில் உள்ளே போனோன்னா எல்லாம் கரடு முரடான பாறை தான் எல்லாமே. அதில் ஆள் நடந்து போகிற மாதிரி இந்த பாதை இருக்குது. இது வழியாக அங்கே பாருங்கள், அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் நம்ம கூட வந்தவங்க முன்னாடி போய் அங்கே ஒரு வியூ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தண்ணி அதிகமானா அந்த கேவ் உள்ளெல்லாம் தண்ணி வந்துடும் போல், அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உள்ள ஈரம்லாம் இருக்குது சில இடத்துல. நான் தாய்லாந்தில் வந்து ஃபஸ்ட்டு கிராபில் எடுத்த ஃபஸ்ட்டு வீடியோ. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதான் அந்த பேக் வாட்டரே வந்து இந்த பக்கம் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம மீண்டும் வந்த பாதையிலே ரிட்டர்ன் கிளம்ப வேண்டியதான். இப்போ இவங்க எல்லாருமே நான் வந்தோன்னே எல்லாருமே வந்தாங்க பார்க்குறதுக்கு. பாறை வந்து ஆல்மோஸ்ட் வந்து மலேசியாவில் உள்ள 10 அந்த சுண்ணாம்பு பாறை மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இந்த மாதிரி நான் வீடியோலாம் நிறையா மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய, எனக்கு கொடுக்க வேண்டிய டிப்ஸு நீங்கள் கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய இடம் இருக்குது, நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நம்ம ஏறின இடத்துக்கே வந்து இறங்கிடுவோம். அதே போட்டில் ஏறி வந்துட வேண்டியதுதான். ஓகே, தேங்க்யூ.